எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லா காரியங்களிலும் உத்தமமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உத்தமியாய் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஒருபோதும் நம்ம போகிற வழிகளில தடுமாற்றமே இல்லாததா இருக்கிறது. நம்மளுடைய வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நம்மளுடைய உத்தம குணத்தை பார்த்து ஆண்டவர் செய்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அதை செய்தார். நான் உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளுங்கள் என்று அவனுடைய மரண படுக்கையில அவன் படுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுடைய உத்தம குணத்தை நினைத்தருளி அவனை வியாதியிலிருந்து விடுவித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுக்கிறார். நீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது, உத்தமியாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். எந்த சூழ்நிலைகளும் உங்களை கைவிடாமல் உங்களின் நிமித்தமாக உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது.